நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இந்த செடி பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா எப்பயுமே நெவுளோடே இருக்கும். கருன்னு எப்பயுமே நெவுளே இருக்கும். இதனால் நம்மளுக்கு வந்து பழம் கிடைக்கும். அது இல்லாத பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு நல்ல நெவுள். அதிகமாக வெயில் அடிச்சிச்சுன்னா கோழிங்க போய் இது அடியில் தங்கிக்கும். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து நம்ம கீழே தான் காய் விடும். அப்போ வந்து இது வந்து கோழி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து நம்ம ஹைட்டு போகாது, நம்ம கீழாவே பழம் விடும். நம்மளுக்கு வந்து ஈஸியாக பழம் வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாத பார்த்திங்கன்னா பழம் வந்து வெயில் காலத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நெவுளோடே இந்த மரம் இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்க தேவையில்லை. ஒரு வீட்டுக்கிட்ட 2 மரம் இருந்தாவே அதுவே வேணுங்கிறவங்களும் நம்மளுக்கு வந்து பழம் கிடைக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்தையுமே வரும். எல்லா மண்ணுக்குமே இந்த மரம் வந்து நல்லா வளர்ச்சி வரும். இந்த மரம் பார்த்திங்கன்னா வச்சு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துலேயே நம்மளுக்கு வந்து பழம் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட எப்பயுமே பசுமையாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க பார்த்திங்கன்னா இந்த மரத்தை வைங்க. எப்பயுமே வீட்டு முன்னாடி சும்மா கருன்னு நல்லா நெவுளோடு எப்பயுமே நம்மளுக்கு வந்து நெவுள். இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லா நர்சரியிலுமே கிடைக்கும். இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 150லேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு உள்ளதாக இருக்கும். இந்த மரத்தினோட ரேட்டு, செடியினோட ரேட்டு.